சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 21. மைவிழியைப் பற்றி இளைய பல்லவன் நினைத்து கொண்டிருக்கும்போது, விளக்கை நீங்கள் ஊதுகிறீர்களா, இல்லை நான் ஊதிவிடட்டுமா என்று வாசலில் நின்று குரல் கொடுத்தாள் ரங்கப்பதகா தேவி. இரவில் ஏற்றிய விளக்கு அப்பொழுதும் எரிந்து கொண்டிருப்பதை கவனித்தான் இளவரசன். அவள் அறைக்குள் புகுந்து விளக்கை ஊதி அணைத்தாள். பூஜைக்குப் பிறகு மாற்றுடியை அணிந்து வந்திருந்த அழகை கவனித்தான். சற்று முன்பு பூஜையின் போது அவள் படித்த அந்த சுலோகம் நினைவுக்கு வந்தது. சர்வ லட்சணமுள்ள பெண்ணின் விம்மி பருத்த மார்பகம் இரு புறங்களிலும் கைகளாயிர கொடிகளால் தடைப்பட்ட காரணத்தாலேயே மேலும் பரவி செல்ல முடியவில்லை என்ற கருத்து கொண்ட அந்த கவிதை அவளுக்கே பொருந்தும் என எண்ணினான். அவற்றை தாங்கிய மஞ்சள் நிற கச்சை, வெள்ளை நிற இடுப்பின் ஒற்றை மடிப்பில் தங்கிய மனோகரம் ஆச்சாரியாவின் காவியத்தின் கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாய் இருந்ததை கவனித்தான். அவள் குனிந்து விளக்கை ஊதிய போது குவிந்து செவந்த உதடுகளின் அழகு அப்பப்பா விவரிக்க இயலாது. காந்தம் போல இழுத்த அவள் உடற்கணைகளால் பஞ்சனையிலிருந்து எழுந்து சிலையென நின்று விட்டான் இளவரசன். ரங்கபதகத்தேவி என்ற பல்லவ இளவரசனின் குரல் கேட்டு திரும்பினாள் ரங்கபதகத்தேவி. என்ன என்றாள். இந்த விளக்கை ஊத நீங்கள் வர வேண்டுமா? இரவில் வாயில் கதவை திறக்க மட்டும் நான் வர வேண்டுமா? ஆம், வரவேண்டிய அவசியமில்லை. சீடர்களை விட்டு திறக்கச் சொல்லி இருக்கலாம். அது மட்டுமல்ல இளவரசரே, என் பணிப்பெண்களில் ஒருவரை விட்டு திறக்கச் சொல்லியிருக்கலாம். ஆம், அப்படி செய்யவில்லை. ஏனோ ஆச்சாரியார் உத்தரவு என்று சொல்லி ஒரு அடி எடுத்து வைத்தாள். அரசகுமாரி என்று அழைத்தான். வேகமாக திரும்பி, வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டுவிடுங்கள் என்றாள். அவனுக்கு உடனடியாக பேச்சு வரவில்லை. அவள் அழகில் அவன் கண்களும் உள்ளமும் பிணைந்து கிடந்தன. அவள் கட்டியிருந்த சாதாரண சிவந்த பட்டுச்சிலைக்கு அவள் இணையில்லா அழகு மெருகு கொடுத்தது. அந்த சேலை மறைத்தும் உள்ளிருந்து முறைக்கும் தாமரை பெருமொட்டுக்கள், மறைத்தாலும் உயிக்க முடியாத தடாகச் சுழிகள், சுழல்கள், இன்னும் என்னென்னவோ உயிக்க சேலையின் அழகு தந்தது. அவன் கண்கள் ஓடிய இடங்களைக் கண்ட அவள் லட்சியம் செய்யவில்லை. நான் போகலாமா? ஏதும் கேட்கவில்லையே. விளக்கை ஊத நீங்கள்தான் வர வேண்டுமா? உங்களுக்கு பொறுப்பிருந்தால் நான் வரவேண்டியதில்லை. எனக்கு பொறுப்பு இல்லாமல் என்ன? இருந்தால் விளக்கை ஏன் அணைக்கவில்லை? மறந்துவிட்டேன். அதனால்தான் நான் அணைத்தேன். பணிப்பெண்களை அனுப்பக்கூடாதா? நான் தான் உங்களுக்கு பணிப்பெண், நீங்கள் எனக்கு பணிப்பெண்ணாக. ஆம். யார் சொன்னது? ஆச்சாரியார். நமது ஆச்சாரியாரா? இல்லை, மகாராஜாவின் ஆச்சாரியார். யார் அவர்? ஸ்ரீராம புண்ணிய வல்லவர். இதை கேட்டதும் அசந்து நின்றுவிட்டான் இளவரசன். பின் எரிச்சலுடன், பகல் உணவை யார் கொண்டு வருவார்கள் என்றான். நான் தான். இரவு உணவு நான் தான் கொண்டு வருவேன். என் பஞ்சனையை யார் தட்டி போடுவார்கள்? நான் தான். இளவரசன் அவளது இரு கைகளையும் பிடித்து கொண்டு, வேண்டாம் தேவி, நீ எதிரி மகளாயிருந்தாலும் அரச மகள், அதுவும் காவ்யாதர்சம் கட்டறிந்த பாவை, நீ செய்ய வேண்டாம் இந்த பணி என்று கெஞ்சினான். இளவரசரும் காவியாதர்சம் கற்றுக்கொள்கிறார் போலிருக்கிறது என்ற குரல் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தனர். அங்கே மைவிழி நின்றிருந்தாள். பல்லவ இளவரசன் ராஜமோகினியின் கைகள் இரண்டையும் உதறிவிட்டு சற்று பின்னால் நகர்ந்தான். ரங்கபதகத்தேவி மைவிழியை ஏற இறங்க பார்த்தாள். நான் வரட்டுமா இளவரசரே? இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் முன்பு இரு பெண்களையும் பார்த்து அசைவற்று நின்றான். ரங்கபதகவுக்கு மைவிழியை சுட்டிக்காட்டி, இவள்தான் என்று அவன் ஆரம்பிக்க, ரங்கபதகத்தேவி கடல்மல்லை கட்டளையை பல்லவ இளவரசனுக்காக ஊரை துறந்து வந்த மைவிழி மங்கை என்று சொல்லி ஏளன புன்னகை செய்தாள். இளவரசனுக்கு சங்கடம் அதிகமாயிற்று. மைவிழியின் உள்ளத்திலும் சனம் ஏறியது. கங்கமன்னன் மகளை கூர்ந்து நோக்கினாள். உங்களையும் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஒற்றன் மகள்தானே என்று கூறிய ரங்கபதகத்தேவி வெகு வேகமாக வெளியேறினாள். அவள் வேகத்தை பார்த்து ரசித்தான். கதவை சாத்தும் சத்தம் கேட்டு திரும்பினான். மைவிழி கோபத்தில் அறைக்குள் சென்று கதவை சாத்தினாள். இளைய பல்லவன் மைவிழி என்றான். என்ன? கதவை எதற்காக சாத்துகிறாய்? சாத்தினால் என்ன? யாராவது ஏதாவது நினைத்து கொண்டால்? யார்? இப்பொழுது போனாளே அந்த அகங்காரியா? அவளல்ல. வேறு யார்?